வணக்கம் மாணவ செல்வங்களே. நாம தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கடந்த 4 எபிசோடா இந்தியா சீனாவிற்கு இடையேயான உறவுகள் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியா சீனாவிற்கான வரலாற்று பின்னணி என்ன, அந்த இந்திய சீனா உறவோட வரலாற்று பின்னணி என்ன, இன்னைக்கு கல்வான் பள்ளத்தாக்குல நடந்த இந்த இன்சிடென்டினுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன, இந்தியா சீனாவிற்கு இடையேயான பொருளாதார பிரச்சனைகள் எப்படி இருக்கு, அதை நம்ம கண்டிப்பா சீன பொருட்களை பைகாட் பண்ண முடியுமா, இல்ல சீனா இந்தியாவில் இருக்க சீனாவோட பிரசன்ஸையும் சீனாவில் இருக்க இந்தியாவோட பிரசன்ஸையும் கம்ப்ளீட்டா சீவர் பண்ண முடியுமா, இது போன்ற பல விஷயங்களை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ற தொடர்ல சீனா எப்படி என்சர்க்கிளிங் இந்தியா, அதாவது இந்தியாவை சுத்தி எப்படி தன்னுடைய படைபலத்தையும் பிற நாடுகளோடு நட்புறவை ஏற்படுத்திக்கிட்டு இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் விதமாக அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் எனப்படுகின்ற அந்த ஜியோ பொலிட்டிக்கல் தியரி படி எப்படி என்சர்க்கிள் பண்றாங்க இந்தியாவை அப்படிங்கிற விவரத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த தொடர்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஹவு இந்தியா இஸ் கவுண்டர் பேலன்சிங் சைனா. இந்த த்ரெட்ல இருந்து தன்னை மீட்டுக் கொள்றதுக்கும் சரி, இல்ல இந்த த்ரெட் சூழ்நிலையில இருந்து இந்தியா எப்படி தன்னை சீனாவுக்கு எதிராக அக்ரெசிவா காமிச்சிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், இது ஒரு தீபகற்ப நாடு. இட் இஸ் a peninsular India அப்படின்னு சொல்றோம். So it is having more boundary, that is land frontiers இருக்கிற நெய்பர்ஸ் நிறைய கண்ட்ரி இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பல நாடுகளோடு நல்ல மேரிடைம் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஈவன் தோ சைனா இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்தியா இந்த இந்தியன் ஓஷன் இஸ் ரியல்லி இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இந்தியன் ஓஷன்ல ஒரு மிகப்பெரிய ஜெயண்டாவும் மிகப்பெரிய ஒரு நேவல் ஃபோர்ஸ் வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய மேரிடைம் கண்ட்ரியாவும் இந்தியா இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னாக்கா சீனா எப்பயுமே இந்தியாவுடைய தட் இஸ் இந்தியன் ஓஷன் ரீஜியனுடைய இந்தியன் டாமினன்ஸை எப்படி எல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். ஆனா நம்ம பாத்தீங்க அப்படின்னாக்கா பேரலா கவுண்டர்வே சைனா India is also taking various measures அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் மூவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற கோதார் போர்ட்ல அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. பட் இந்தியா மேட் a very good relationship with ஈரான். பேரலா இந்தியா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈரான்ல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா சாபஹார் போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னாக்கா மிடில் ஈஸ்ட்ல இருந்து எந்த ஒரு பெட்ரோலியம் கன்சைன்மெண்ட் எதா இருந்தாலும் சைனாக்கு மூவ் ஆகுறதுன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வழியா தான் மூவ் ஆக முடியும். அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம அவங்களுக்கு முன்னாடியே இருக்கோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷனா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஈரானுக்கான ரிலேஷன்ஷிப் எஸ் ஆஃப்லேட் அமெரிக்காவோட இன்டர்ஃபரன்ஸால சில இடங்கள்ல சில நெருடல்கள் இருந்தாலும் ஸ்டில் இந்தியா இஸ் ஒரு ப்ராமினன்டான ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷனா தான் ஈரான் நம்மள பாக்குறாங்க. அந்த விதத்துல பாத்தீங்க அப்படின்னா சாபஹார் போர்ட் நம்ம டெவலப் பண்ணிருக்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் போன டிஸ்கஷன்லயே சொன்னேன், அதாவது ராஜபக்சா கவர்மெண்ட் ஈவன் தோ they were very close to China அப்படின்னு இருந்தாலும் இப்போ வந்திருக்க ஸ்ரீசேனா கவர்மெண்ட் they wanted to have a very good positive relationship with India. அதனால பாத்தீங்க அப்படின்னாக்கா சைனா நேவல் பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஸ்ரீலங்கன் ரெஜிம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. So it was a major setback to China. அது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி நம்ம சைனாவுடைய ஆக்டிவிட்டிஸை நம்ம கவுண்டர் பேலன்ஸ் பண்றோம். அதோடு மட்டும் இல்லாம பர்மாலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பர்மீஸ் டெவலப்மெண்ட்டையும் நம்ம நிறைய கான்ட்ரிபியூட் பண்றோம். அவங்களுக்கு நிறைய தட் இஸ் சாஃப்ட் லோன்ஸ் ஆர் எய்ட் நம்ம எய்ட் கொடுக்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மியான்மரும் இட்ஸ் நாட் ஹேவிங் அனிமோசிட்டி வித் இந்தியா அண்ட் பிரசன்ட் ரெஜிம் இன் பங்களாதேஷ் இஸ் ஆல்சோ. பங்களாதேஷ்ல இருக்க பிரசன்ட் ரெஜிமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தே வாண்டட் டு மெயின்டைன் a good relationship with India. அதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்கள பார்த்தோம் அப்படின்னாக்கா சைனாவோட ஈவன் தோ தே வாண்டட் டு ஹேவ் a good relationship இந்தியாவோடையும் பேரலா ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுனால அவங்க அங்க ஒரு நேவல் பேஸ் சைனா அமைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம பரிபூர்ணமா நம்பலாம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கால இருந்து சவுத் சைனா சீக்கு போற அந்த காரிடார்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸோடையும் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்டா நம்ம லுக் ஈஸ்ட் பாலிசி இன்னும் அக்ரெசிவா கடைபிடிக்க ஆரம்பிச்சோம். அதாவது இந்தியா இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாரின் பாலிசியோட ப்ரையாரிட்டி எப்படி இருந்தது அப்படின்னா லுக் வெஸ்ட் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல தான் இருந்தது. 80s வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு தான் மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. பெருசா நம்ம ஈஸ்ட் ஏஷியன் டைகர்ஸ்னு சொல்லப்படுற அந்த ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோட நம்ம பெரிய அளவுல நட்புறவு மெயின்டைன் பண்ணல. பட் லேட்டரான் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியா லுக் ஈஸ்ட் பாலிசியை ஸ்டார்ட் பண்ணது பேஸ் என்ன அப்படின்னாக்கா சைனாவுடைய நெய்பர் டு நெய்பர் எனிமின்னு நான் நார்மலா சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்க சைனீஸ்க்கு நெய்பரான சவுத் கொரியா, ஜப்பான், வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளோடு ஒரு பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாடுகளோடு
வந்து நேரடியாக ஒரு நல்லுறவு ஏற்படுத்தினதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்தியாவிற்கு அவங்களும் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒண்ணு. அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வியட்நாம்ல வந்து பாத்தீங்கன்னா we were planning to have a naval base in Vietnam. கிட்டத்தட்ட we are entering the soft belly of China அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா வந்து ஈவன் தோ இந்தியாவுடைய இந்த அக்ரெசிவ் கெஸ்டரை வந்து சைனா பலமுறை டிமார்ச்னு சொல்லுவாங்க. அதாவது டிப்ளமேட்டிக் லெவல்ல வந்து இந்த மாதிரி நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சைனா கொடுக்குற அந்த பிரஷர் தான் வந்து டிமார்ச்னு சொல்லுவாங்க. பலமுறை அவங்க சொல்லியும் பாத்தீங்க அப்படின்னா we are having good relationship with Vietnam, அதனால நாம வந்து அதை டெவலப் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஸோ இந்தியாவோட நேவல் ஃபிளீட் வந்து வார் கேம்ஸ்க்கெல்லாம் வந்து வியட்நாமுக்கு போயிட்டு அவங்களுடைய ஸ்டீல வந்து பல நாள் தங்கி இருந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னாக்கா வி ஆர் ஆல்சோ கவுண்டர்வேயிங் சைனா. ஸோ அவங்க வந்து பெரிய த்ரெட்டா இருப்பாங்க அப்படின்னு இல்லை. அதோட இல்லாம இந்தியாவுடைய இன்டர்னல் மேட்டர்ஸ்ல வந்து சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மள நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்க நாகாம் மாதிரியான செப்பரேட்டிஸ்ட் அவங்க தூண்டி விடுறாங்க. ஆனா இந்தியா வந்து தூண்டி விடுற எண்ணம் இல்லைனாலும் திபெத்தன் ரீஜியன்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல நேருவிய நேரால இருந்தே பார்த்தோம் அப்படின்னாக்கா திபெத்தியன் கவர்மெண்ட் இன் எக்ஸைல், தட் இஸ் தலாய் லாமா, அவரோட வந்து அவருடைய தொண்டர்கள், அதுக்கப்புறம் கர்மாப்பா, இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அடைக்கலம் கொடுத்ததன் மூலயமாக சீனாவிற்கு நாம அவங்களோட இன்டர்னல் இஷ்யூஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்றது நேரடியா ட்ரபிள் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சாலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி அவங்க ட்ரபிள் பண்ற அந்த ஃபேக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்றதன் மூலயமாக தேர் இஸ் இரிட்டன்ஸ் வித் சைனா. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒண்டிதான் பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளோடு சேர்ந்துக்கிட்டு நமக்கு த்ரெட் பண்றாங்களா அப்படின்னா அது மாதிரி இல்லாம we are also able to counter them. அதோட மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் வேர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதே நான் சொன்னேன் their targets அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கண்ட்ரியோட நேவல் பேஸ் கிரியேட் பண்ணிட்டா நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் லைக் டெல்லி ஆகட்டும், இல்ல எக்கனாமிக் கேபிட்டல் லைக் மும்பை ஆகட்டும், இல்ல டெக்னாலஜிக்கல் கேபிட்டல் லைக் பெங்களூர் அண்ட் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் சென்டர் லைக் சென்னை, இவங்க எல்லாத்துலயும் அவங்க டார்கெட்ஸ் ஆயிடும். அப்படின்னாலும் இந்தியா இஸ் ஆல்சோ military wise we are also prepared very well because we developed intercontinental ballistic missile like P5. அதனால பார்த்தோம் அப்படின்னா நீங்க நம்ம வந்து இமீடியட்டா நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர்ல இருந்து பீஜிங் வரைக்கும் அடிக்கிறதுக்கான எல்லா கேப்பபிலிட்டியும் இந்தியா கிட்டையும் இருக்கு. அண்ட் இந்தியா இஸ் ஆல்ரெடி நியூக்ளியர் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு வார் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு நாடுகளும் போறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அண்ட் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் தோ இந்தியா இஸ் கன்சிடர்ட் as soft power when it comes to own protection and safety அப்படின்னு வரும்போது இந்தியா வந்து என்னைக்குமே விட்டு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தயாரா இல்லை. ஸோ இந்தியா வந்து உலக அரங்குல பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அக்ரஸிவான ஒரு போஸ்டர்ல தான் இன்னைக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால பார்த்தோம் அப்படின்னா நம்ம நியூக்ளியர் டாக்டரினே வந்து ஈவன் தோ we are telling it as no first use அப்படின்ற ஒரு கண்டிஷன் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இந்தியா மீது கை வச்சா காலி ஆயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பிற நாடுகள் பயப்படுறதுக்கு ஏதுவா இருக்கு. அண்ட் there is a small radical shift in the foreign policy. நார்மலா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா is always very close to Russia. இந்தியா ரஷ்யா வந்து ஒரு டைம் டெஸ்டட் அலைஸ். அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா we are always very close to each other. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னாக்கா there was a small tilt towards United States of America. இது வந்து even though during the regime of UPA government இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா we are moving close to India. India is moving very close to United States of America in the larger interest of India அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃபாரின் பாலிசி டில்ட் நடந்திருக்கும். பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ரஷ்யா. ரஷ்யாவோட உறவுல வந்து எந்தவித சேதமும் இல்லாம நம்ம அமெரிக்காவோட நட்புறவு பாராட்டுறோம் அப்படிங்கறத இந்தியாவோட ஃபாரின் பாலிசி டில்ட். அதனுடைய நற்பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பள்ளத்தாக்கில் நடந்த கல்வான் பள்ளத்தாக்கு பிரச்சனைக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னாக்கா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பாம்பியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு சாதகமா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா சவுத் ஏஷியாவில் நடக்கிற பிரச்சனைக்கு நாங்க மிலிட்டரி சப்போர்ட் பண்றதுக்கு we are ready to move our military base வந்து நகர்த்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா மீது கை வச்சா நாங்க வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா வந்து அமெரிக்கா எமர்ஜ் ஆனதுக்கு இந்தியாவோட டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் தான் காரணம். ஸோ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா கான்டெம்பரரி வேர்ல்டுல வந்து we want to counterweigh China அப்படின்னாக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காக்கு இந்தியா ஒரு முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னாக்கா சைனா even though planning to encircle India, India is also able to encircle China and also counterweigh China. அதனால we need not to worry about Chinese aggressive posture. நம்மளும் பேரலா அவங்களுடைய எல்லா விதத்திலையும் வந்து படைபலத்திலையும் சரி, ஆயுத பலத்திலையும் சரி, டிப்ளமேட்டிக்கலா அவங்கள வந்து ஐசோலேட் பண்றதுலயும் சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களோட சாஃப்ட் வெளியிலேயே போயிட்டு அவங்கள வந்து ட்ரபிள் பண்ற அளவுக்கு இந்தியா இஸ் ஆல்சோ மூவிங் இட்ஸ் டிப்ளமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ். அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஒரு சாஃப்ட் பவரா தன்னை போர்ட்ரே பண்ணிக்கிட்டாலும் it is so much aggressive of late and no country can easily handle India. It's not a banana republic unlike other countries. இன்னைக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவ் போஸ்டர்ல இந்தியா இருக்கிறதுனால இந்தியா கிட்ட யாரும் அவ்வளவு சீக்கிரம் வச்சுக்க முடியாது. சோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அப்ப இந்தியர்களா இருக்கிற நாம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா we are having a largest army in the world and all army is very well equipped and India வந்து இமிடியேட்டா ரிட்டாலியேட் பண்றதுக்கு எல்லா விதத்திலும் தயாரா. அண்ட் நம்மளுடைய டிஃபென்ஸ்
டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வந்து போய் பார்த்துட்டு சொன்னது அதுதான். இனிமே அடிச்சாங்க அப்படின்னா தாராளமா நீங்களும் வந்து ஆயுதம் கொண்டே திருப்பி அடிக்கலாம் சொல்லி. ஏன்னா பழைய அக்ரிமெண்ட்ஸ் படி they are not supposed to use arms in the line of actual control area அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட். பட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா since they are also going beyond this kind of agreements அப்படிங்கறனால நாமளும் போலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் எஸ், எல்லா நாடுகளும் ஈவன் தோ தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாலும் எல்லாருமே அமைதியை தான் விரும்புறாங்க. உலகம் அமைதியா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளும். அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இந்தியா சீனா சுமூகமான உறவை வலுப்படுத்தி சீனா இந்தியாவுக்கு வந்து தொல்லை கொடுக்காம ஒரு அமைதியான நல்லுறவை மேம்படுது. இந்தியாவும் வந்து அமைதியை தான் விரும்புது. அதனால அவங்கள வந்து அமைதியை நாடிதான் போக ரெடியா இருக்கும். இதுதான் இந்தியா சீனாவை பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ். ஐ திங்க் நாம வந்து எந்த நியூஸா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 360 டிகிரி காம்ப்ரிஹென்சிவா முழுசா கவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா எபிசோடையும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இது குறித்து விரிவாகவும் நான் வந்து பேச தயாரா. ஏன்னா நமக்கு இங்க இதே வந்து ஒரு கிளாஸ் ரூம் கண்டிஷனா இருந்தா இன்னும் நல்லா இன்டராக்ட் பண்ணலாம், இன்னும் டீடைலா வந்து மேப்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் இன்னும் எலாபரேட் பண்ணலாம். சின்ஸ் இது வந்து ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுனால கிறிஸ்பா அவைலபிள் டைம்ல நாங்க கிறிஸ்பா கொடுத்துருக்கோம். மேக் யூஸ் ஆஃப் இட். திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேள்வி கேளுங்க. அடுத்த செஷன் we are going to have a question and answer session தான். ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல மேக்ஸிமம் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் வருதோ எல்லா டவுட்ஸையும் கேளுங்க. அதுக்கான ஆன்சர்ஸை நாங்க வந்து உங்களுக்கு தர தயாரா. நன்றி, வணக்கம்.